உறவுகளுக்கு வணக்கம். மிக பரபரப்பாக அச்சத்தோடு இருக்குது தமிழ்நாட்டில் வாழ முடியுமான்ற கேள்வி. அந்த அளவுக்கு இந்த திராவிட ஆட்சியில் எவ்வளோ கூலிப்படை கைவர்கள் தலைவிரித்தாடி தினந்தோறும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை, அரசியல் பொறுப்பாளர்களை, தொழிலதிபர்களை தினந்தோறும் இந்த கூலிப்படை நாய்கள் வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய தினம் நாம் தமிழ்ச்சியுடைய பொறுப்பாளர் மதுரை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் இருக்கிற பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த தமிழ்நாடு அரசின் முக்கிய அமைச்சர்கள் இருக்கிற ஐயா பிடிவேல் தியாகராஜன் அவர்கள் வீட்டு அருகிலே வெட்டிருக்காங்க. காலையில் நடைபயிற்சி செல்லும்போது இந்தமாரி கூலிப்படைகளால் விரட்டி வெட்டப்பட்டிருக்காங்க. உண்மையிலே இது நாடா இல்லை சுடுகாடான்னு தெரியல. திராவிட ஆட்சி வந்தால் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குன்னு தான் மக்கள் 10 ஆண்டு அதிமுக உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த கேடுகட்ட ஆட்சியாக மாறி நிற்கிறது. இங்கே அரசியல்வாதிக்கும் பாதிப்பு இல்லை, அரசு தொழில் அதிபர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. மக்களை பாதுகாக்கிற லட்சணமா என்பது கேள்வி எழுது. இத்தனை அடக்குமுறை, இத்தனை காவல்துறை, இத்தனை எல்லாம் இருந்தும் இந்த கூலிப்படை செய்கிற கைவர்கள் இதை திட்டமிட்டு எப்படி செய்கிறார்கள்? காவல்துறை ஏன் இது போன்ற கூலிப்படைகளை நாயை சுடுவது போல உடனடியாக சுட்ட வேண்டும், உடனடியாக என்கவுண்டர் செய்ய வேண்டும். இந்த ரவுடிகளையும் கூலிப்படை நாய்களையும் கடுமையான சட்டத்தை கொண்டு அரசு செயல்பட்டால் மட்டுமே இது போல தடுக்க முடியும். மக்கள் அச்சத்தோடும் பதட்டத்தோடும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது திமுக அரசு. தயவு செய்து தமிழ்நாடு ஆண்டு கொண்டிருக்கிற திமுக மாடல் அரசு சொல்லுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த போக்கை மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அரசு கடுமையான சட்டத்தை உட்படுத்தி இது போன்ற செய்கிற கொலையாளிகளை, கைவர்களை, கூலிப்படைகளை இரும்புகரம் கொண்டு நீங்கள் அடக்குவோம் என்று வெறும் வார்த்தையாக இல்லாமல் உண்மையிலே இரும்பு கோடாரி கொண்டு இவர்களை அடக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏற்கனவே அண்ணன் பெனிக்ஸ் குமார் அவர்களை இதே திமுக கட்சி சார்ந்த கையவர்களால் அடித்து கொள்ள செய்யப்பட்டார் சர்ச்சிலே. இப்போது இதே திமுக ஆட்சியில்தான் திட்டமிட்டு கூலிப்படைகளால் இது போன்ற படுகொலை செய்யப்படுகிறது. தயவு செய்து தமிழ்நாடு அரசு கண்மூடி வாய்ப்பத்தி எவன் செத்தாலும் நமக்கு என்ன, நமக்கு ஆட்சி அதிகாரம், எலெக்ஷனு, தேர்தல், கமிஷனு, வாக்கு பணம் கொடுத்து வெல்வது, இதே நோக்கமாக மக்களை ஆள நினைக்கிறத தவிர மக்களை பாதுகாப்பாக வாழ நினைங்க. தயவு செய்து சட்டத்தை ஒழுங்காக பயன்படுத்துங்க. காவல்துறை வைத்திருக்கிற தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடுமையான சட்டத்தை கொண்டு இது போன்ற கைவர்களை அடக்க வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை வைக்கிறோம். இந்த கொலைக்கு காவல்துறை கைது செய்யும். காவல்துறை உடனடியாக இந்த கொலையாளிகளை கைது செய்து கடுமை சுட்டு பண்ணும். நான் சீமானவர்கள் அறிவித்தது போல எங்களுடைய சகோதரருடைய இழப்புக்கு கடுமையான தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் தமிழ்ச்சி சார்பாக எடுக்கப்படும். இந்த கொலை செய்த கைவர்களை கைது செய்ய வேண்டும். இதனுடைய போக்கு தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து நீடிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாம் தமிழ்ச்சி சீமான் அறிவித்திருக்கிறத இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க பேரலையாக ஏற்படும். ஆகையால் இனி இந்த போல கொலை செய்யாத கைவர்களை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.